மை டியர் ஃபேமிலி, நம்ம இப்போ ஃப்ளைட்டில் உட்காந்துருக்குறோம். நம்மளோட கூட செந்தில் ப்ரோ இருக்கார், அந்த பக்கம் குரு இருக்கார், அந்த பக்கம் நம்ம மக்கள்லாம் இருக்காங்க. இப்போ வண்டி வந்து ஆரம்பித்து ஸ்டார்ட் ஆக போகுது. வந்து பெரிய ஃப்ளைட்டுங்க, A320ன்னு நீளமாக இருக்குங்க. ஆமாம், இப்போ வந்து 5:55 டைமிங் போட்டிருந்தாங்க. கரெக்டாக 5:55 ஆச்சு. அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ரிவர்ஸ் கியரில் வர்றாங்க. ரன்வேல ரெடி ஆகிட்டு இருக்காரு. சைடில் டெர்மினல்லாம் தெரியுதுங்க. ரிவர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கு. நின்றுச்சு. ரெண்டு இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்ஜின் சவுண்ட் பயங்கரமா கேக்குது. 5:55 கிளம்பி 8:40 போதுங்க டெல்லிக்கு. कैबिन में हवा का दबाव कम होने पर ऑक्सीजन मास्क आपकी कुर्सी के ऊपर लगे पैनल से अपने आप नीचे आ जाएंगे। आप अपनी कुर्सी पर बैठे रहें और ऑक्सीजन का प्रवाह शुरू करने के लिए ऐसे अपनी आँख खींचें और नाक और मुंह ढककर सांस लेते रहें। दूसरों की सहायता करने से पहले अपना मास्क सही तरीके से इस विमान में 3 நம்ம மோசல் பஸ்ல இருக்கிற மாதிரி 3 ரோ சீட்டு. ட்ரெயின் ஆகுது. आपातकालीन स्थिति में अगर विमान को पानी पर उतारना सीट बेल्ट எல்லாம் போட சொல்லிட்டாங்க. सीट बेल्ट எல்லாம் போட்டோம். और इस तरह सर के ऊपर से बहे। अब स्ट्रैप को सामने से बगल में डालें और एडजस्ट करें। रक्षा जैकेट को फुलाने के लिए लाल टैब्स या टैब को ऐसे खींचें और अधिक फुलाने के लिए வண்டி கிளம்பும்போது திருப்பி அடுத்த வீடியோ போடுறேன். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளைட் நகர ஆரம்பிச்சிருச்சு. Pull a mask down sharply to initiate oxygen flow. Cover your nose and mouth and breathe normally. Ensure your mask is secured before others. There are 10 emergency exits on this aircraft. 2 at the front, 2 at the rear, and 4 over the wings. The front seats along the floor will guide you to the closest exit. In the unlikely event of a water landing, take the life jacket from under your seat. Slip it over your head. Secure the strap around your waist. Inflate by pulling the red tab or tabs. மெயின் ரோட்டை பிடிச்சிருக்குது இப்பதான். Blow into the inflation tube or tubes. Inflate the life jacket just so the main exit. பைலட் அண்ணன் ஆக்சிலேட்டர் அமுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா ஆமா, மெயின் ரோட்ல இருந்து இப்போ அநேகமா 4-வே ட்ராக் மாதிரி ஒரு பெரிய லேனுங்க அதுக்கு வந்துருச்சு. ஆமா, இன்னும் கியர் மாத்தல. பைலட் அண்ணன் அதே கியர்ல தான் போயிட்டு இருக்காரு. A safety information card and a communication guide are available. Thank you for your attention. ஆமா, சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலே ஏறினதுக்கு அப்புறம் கழட்டிக்கலாமா? இன்னும் அதே கியர்லயே தான் பண்றாரு. அதே கியர்ல போயிட்டு இருக்கான் வண்டி. ஆமா, இன்னும் அதுக்குள்ள ஏசி நிறுத்திட்டாங்க. ஏசியை போட சொல்லுங்க. அந்த கீழே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர். எனக்கு ஒரு ரெக்கை மட்டும்தாங்க தெரியுது. ஆனால் எவ்வளோ நீளம், பஸ் நீளம் இருக்குங்க ரெக்கை. இப்போ இன்னொரு ட்ரெயினிங் அவ்வளோதான். RPM ஏற ஆரம்பிச்சிருச்சு. 1000 எவனோ குறுக்க வந்துட்டான் போல் இருக்கு, ஸ்லோ பண்ணிட்டார். இப்போதாங்க மணி 6 மணி ஆச்சா. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் கண்ணுக்கு தெரியுது. திருப்பி ஒரு 10. இப்போதான் கரெக்டாக டெல்லி ரூட்டை பிடிச்சிருக்காரு அண்ணன். அடங்கப்பா,
இது உலக நடிப்புடா சாமி. இன்னும் அப்படியே மெதுவாக தான் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் போறதோட எந்த ஊருக்கு போகுது? அது வந்து தீயணைப்பு நிலையம். இந்த பக்கம் போனால் மும்பை. அந்த ரோடு அது மும்பை போகிற ரோடாட்டுக்குது. அது நம்ம நேராக டெல்லியில் போகணும், நார்த்து. ஆமாம், அதுதான். வெரி குட். 2.25 மணி நேரத்தில் போயிருங்கிறாங்க. ஆனால் அந்த ஏர்போர்ட்டை தாண்டறக்கே 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. எப்படி ஸ்பீடை பிக்கப் பண்ணுவாருன்னு தெரியலையே. ஐயோ, நம்ம முன்ன பின்ன ஃப்ளைட்டில் போயிருந்தா தெரியும். நம்ம ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை ஃப்ளைட்டில் போகிறோம். நமக்கு இது என்ன ஸ்பீடு போவார், எங்கே டேர்ன் பண்ணுவார், எங்கே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவாருன்னு ஒன்று. அப்பா குட்டி குட்டி ஃப்ளைட் நிறையா நிற்கிது பாருங்க அங்கே. அப்படியே அப்பா, சூப்பருங்க. அதெல்லாம் சொந்த விமானமாம்ல அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு, செந்தில் அண்ணே. அப்படி இவ்வளோ பேர் இந்தியாவில் இருக்காங்களா சொந்த விமானம் வச்சுருக்கிறவங்க. சூறாய் போட்டு படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கூட வாங்கலாமான்னு தோணுச்சு. சூப்பர். அருமை. தெரியுதுங்களா? இப்பெல்லாம் ஜூம் பண்ண தான் தெரியும். என்ன ஸ்பீட் எடுக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. பெட்ரோல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்தாங்களான்னு தெரியல. டவுட் வந்துருக்குமோ என்னமோ. இப்போதான் ரக்க மேலே போய் வருதுங்க. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அந்த விங்ஸில் அப்படியே டேக் ஆஃப் ஆக போகுதான். அந்த பைலட் என்ன சொல்லிட்டார் மைக்கில், இல்லை ரெடியே சீட் பெல்ட் போட்டுங்கப்பா, ரெடி கையில் பிடிக்கிறதுனா பிடிச்சிக்கோங்க. ஆனால் ஒன்றும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆன மாதிரியே தெரியலையே. லைட் எரியுது பாருங்கள் அந்த விங்ஸில், அந்த ரக்கையில். நாம் கீழே இருந்து பார்க்கும்போது மேலே ஃப்ளைட்டில் பளிச்சுன்னு லைட் எரியும்ல, அந்த லைட் ஆட்டுக்குது இது. மெதுவாக தான் போயிட்டுருக்கு. இதுவே வீடியோ 3 நிமிஷம் ஆகிப்போச்சு. 6 நிமிஷம் ஆகிப்போச்சா? ஐயோ, திருப்பி ஏதோ திரும்புறாரா இல்லை ஏதாவது சிக்னலான்னு தெரியலையே. யூடேன் போடுறாங்க. பாருங்க யூடேன் போடுறாரு. ஆனால் என்ன யூடேன் போட்டாலும் ரக்க திரும்புறது நம்ம கேமராவில் ஒரே மாதிரி தான் தெரியும். ஏன்னா நமக்கு அந்த நம்ம சின்ன விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க சைடில். இப்போ இந்த பிரைம் மினிஸ்டரு இவங்க